உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன ஃப்ராட் தனம்லாம் பண்ணிருக்கேன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சதோ அப்பவே உன்ன மாதிரி ஒருத்தி இனி என் கண்ணு முன்னாடியே இருக்க கூடாதுன்னு நேத்தே உன்னை வீட்டுல இருந்து விரட்டி அனுப்புன. திரும்பவும் என் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? உனக்கே இது சீப்பா தெரியல? எழில், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பர்சனல் வேற ப்ரொஃபஷனல் வேற, ரெண்டத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நான் அதுல தெளிவா இருக்கேன். பேசாத நீ. பர்சனல் கேரக்டர் எப்படி இருக்கோ அதே புத்தி தான் ப்ரொஃபஷனல்லயும் இருக்கும். அது எப்படி தனித்தனியாகும்? அதுவும் இல்லாம நீ சாதாரண ஆளா? எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக உங்க அப்பா இறந்துட்டாருன்னு பொய் சொல்லி என் வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்க. அப்படிப்பட்ட ஒன்ன என் ஹாஸ்பிட்டல்ல விட்டா இங்க மட்டும் நீ நேர்மையா இருப்பேன்னு சொன்னா எப்படி நம்புறது? எனக்கு நீ பண்ண துரோகத்தால ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற வார்த்தையவே அசிங்கப்படுத்திட்ட. எழில், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது. நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சி வேணா கொஞ்சம் ஹார்டா இருந்திருக்கலாம். அதுக்காக இப்படியா பேசுவேன்? ஒரு சில பொண்ணுங்க மாதிரி சாஃப்டா போறவங்களா இருந்தா வேற மாதிரி டீல் பண்ணிருப்பாங்க. நான் பண்ணதுதான் தப்பாயிடுச்சு. அதுக்காக என்னை இப்படியே ஒரேடியா ஒதுக்குனா எப்படி? நிறுத்து. இது பாரு, நீ தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்ட. செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறதுக்காக இல்லாத கதையெல்லாம் சொல்லாத. நல்லா புரிஞ்சுக்க, கேரக்டர்ல பர்சனல் ப்ரொஃபஷன் தனித்தனி கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். உன் கேரக்டர் சரியில்லை. அதனால இனி நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையில்லை. கெட் அவுட். என்ன எழில், நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? என்ன விட்டா இந்த ஹாஸ்பிட்டலை இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ண வேற யார் இருக்கா? யாரால பண்ண முடியும்? ஏன் முடியாது? அதெல்லாம் ஒன்ன விட திறமையா ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, தெரியுமா உனக்கு? சுடார், இவளா? ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? எழில், என்ன அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக இவள மேனேஜ்மெண்ட்ல உட்கார வைக்க போறியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி நம்பர் 1 கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். நீ சொன்னிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு. எனக்கு என்னைக்குமே படிப்பை விட கேரக்டர் தான் முக்கியம். கிளம்பு. எழில், என்ன வெளிய அனுப்பிட்டல்ல? ஏச்சே, போன்னு சொன்னதுக்கு அப்புறம் சும்மா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. கிளம்பு, போ வெளிய. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.